மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. மகாலட்சுமி, நான் உன்னை என் பொண்ணா பாக்குறேம்மா, என் வீட்டு பொண்ணா பாக்குறேன். எனக்கு பூஜாவை எப்படி மகளா பாக்குறேன்னு அப்படித்தாம்மா உன்னைய மகளா பாக்குறேன். இந்த பாரு, அதுக்காக நீ ரொம்ப துள்ளினா வாழை ஒட்டா நறுக்கிட வேண்டி. மகாலட்சுமி, எனக்கு இன்னொரு மகன் இல்லாம போயிட்டானே. இல்லன்னா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா இருந்த ஒண்ணே பறி கொடுத்துட்டு நான் நிக்கிறேன். அது சரி, பணத்தால யார வேணா எதை வேணா வாங்கிட முடியும்னு எப்ப தப்பு கணக்கு போட ஆரம்பிச்ச? உன் 10 கோடி ரூபாய்க்கு இளவரசி பல்ல எளிப்பா நினைக்கிறியா? என்னது இது? such an indecent proposal. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு மேடம். ஓ, உன் விலை என்னம்மா? சுருக்குன்னு குத்துதா? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னா உன் விலை என்ன சொல்லு, நான் வாங்குறேன். உன் பணத்திமிர அடக்கிற அளவுக்கு என்கிட்டயும் பணம் இருக்கு. பாருங்க, வேற யாராவது வந்து இளவரசி பிரச்சனைய பேசியிருந்தா அவங்க கிட்ட நான் பேசிருக்கிற விதமே வேற. ஆனா உங்களை என்னால் அப்படி நடத்த முடியல. உங்களுக்கே ஏகப்பட்ட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னைக்காவது நான் அதுல தலையிட்டு இருக்கேனா? உங்களுக்கும் மோகேஷ் சர்மா அங்கிளுக்கும் இருக்கிற ப்ராப்ளம். மகாலட்சுமி, நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? நீ எதை பத்தி பேசுற? மோகனுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது எங்க பர்சனல் ப்ராப்ளம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். அதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் ரைட் கிடையாது. உன் பிரச்சனை அடுத்தவளோட புருஷன் மேல ஆசைப்படுற பாவ பிரச்சனை. பதில் சொல்ல தெரியாம முட்டாள்தனமா ஏதாவது உளறிட்டு இருக்காங்க. Don't make me lose my temper. இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? அந்த சுப்பிரமணிய விட்டு தொலை. இளவரசி பிரச்சனைய தலைமுழுகு. முதல்ல சுப்பிரமணிய வேலையை விட்டு தூக்கு. எல்லா சனியும் அங்கே இருந்தா பிடிச்சது. மேடம், நான் ஒரு கம்பெனி எம்டி. ஒரு கம்பெனியை எப்படி நடத்துறதுன்னு நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை மேடம். ப்ளீஸ் டு நாட் இன்டர்ஃபயர் இன் மை பர்சனல் அண்ட் பிசினஸ் அஃபேர்ஸ். என்ன மகாலட்சுமி, பேச்செல்லாம் திடீர்னு வேற மாதிரி மாறுது? இத பாருங்க, உங்க வார்த்தையை நான் மதிக்க மாட்டேன்னு என் வாயால சொல்ற கஷ்டமான சூழ்நிலைய எனக்கு உருவாக்கிடாதீங்க. அப்படின்னா இளவரசி பிரச்சனையை விட மாட்டேன். ஆமா. ஓஹோ, ஒரு முடிவோட தான் இருக்கியா? நிச்சயமா. த பார், என் வார்த்தையை நீ மதிக்காம விபரீதமா ஏதாவது செஞ்சேன்னா உன்னை சட்டப்படி ஜெயிலுக்குள்ள அனுப்ப வேண்டிய கஷ்டமான சூழ்நிலைய எனக்கு உருவாக்கி கொடுத்துறாத. பரவாயில்ல, ஊர்ல தமிழரசி ஒருத்தி தான் வக்கீலா? கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். என்ன சொன்ன?
வேற யாராவது என்கிட்ட இந்த மாதிரி பேசியிருந்தா பார்வையாலே அடுத்த நிமிஷம் அவங்கள பஸ்மமாக்கியிருப்பேன், வார்த்தையால வகுந்திருப்பேன். ஆனா உன் மேல எனக்கு கோவம் வரலம்மா. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குமா. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னமோ தெரியலடி, உன் மேல இனம் புரியாத பாசம் விழுந்துருச்சு. சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்தப்போ அந்த பாசம் உன் அத்தை மாமாட்ட கூட உனக்கு கிடைக்கலன்றது எனக்கு தெரியுமா. உன் வலியும் வேதனை எனக்கு புரியுதுடா. மகாலட்சுமி, இத பாரு. என்ன மாதிரி ஒரு தாய் நான் உனக்கு அம்மாவா இருந்திருந்தா இந்த மாதிரி எண்ணம் உனக்கு வர நான் விட்டுருக்க மாட்டேன். எப்படி தொட்டதெல்லாம் பொண்ணாகட்டும்னு மைடஸ் ராஜாவுக்கு கிடைச்ச வரமே அவனுக்கு சாபமா மாறிச்சோ, அதே மாதிரிதாம்மா பாவம் உனக்கு கிடைச்ச வரம் எல்லாமே சாபமா மாறிடுச்சு. மகாலட்சுமி, உன் பணம் தாம்மா, அந்த பழா போன பணம் தாம்மா பிடிச்சிருக்க பிசாசு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நீ இப்படிலாம் பேசுற, நடந்துக்கிற. ஆஃப் தட் ஐ எம் அப்சல்யூட்லி ஷூர். அது என்ன என்கிட்ட சொல்லுமா, சொல்லுடா, சொல்லு. ஐ வில் ஹெல்ப் யூ. சொல்லு, என்ன தவிர உனக்கு யாருடைய இருக்கா? சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன் கண்ணா, சொல்லு. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. சொல்லுமா, காத்துக்கிட்டு இருக்கேன், சொல்லு. நீங்க தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இன்னொரு முறை இந்த வீட்டு வாசல மிதிக்காதீங்க. மகா, நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போனாலும் போவேன். ஆனா உங்க பேச்ச இந்த விஷயத்துல கேட்க மாட்டேன். நான் சில முடிவுகள் எடுத்திருக்கேன். அதனால அது சட்ட பிரச்சனையாகி இளவரசி கேஸ் உங்ககிட்ட வந்தா நிச்சயமா நீங்க தான் அதை எடுத்து வாதாடணும். சுப்பிரமணி யாருக்குன்னு இந்த மகாவுக்கும் அந்த இளவரசிக்கும் நடக்க போற உரிமை போராட்ட பிரச்சனை இல்ல. என்ன யாராவது ஜெயிலுக்கு அனுப்ப முடிவு பண்ணா அந்த காரியத்தை நீங்க தான் செய்யணும். நீங்க தான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும். ஏண்டி குழந்தை, ஏம்மா இப்படி சொல்ற? ஏன்பா உனக்கு இப்படி ஒரு வரட்டு பிடிவாதம்? நான் இப்படி உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறது? சொந்த மருமகனு கூட பார்க்காம பூஜாவை ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, அப்ப என்னையும் அனுப்புங்க. அண்ணா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. வேண்டாம் மகாலட்சுமி, பிளீஸ். இது ரொம்ப விபரீதமான விளையாட்டுமா. இது பாரு, நான் வேற ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு பாக்குறேம்மா. மாப்பிள்ள
தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு என் வாயால மறுபடியும் சொல்ல வச்சிடாதீங்க. மகா, கடைசியா சொல்றேன், இளவரசியோட வாழ்க்கையை எரிச்சு அந்த சாம்பல்ல வீடு கட்டணும்னு ஆசைப்படாதம்மா. சாம்பல் வீடு நிக்காது, அந்த சந்தோஷமும் எப்போ நிலைக்காது. மகாலட்சுமி, இளவரசிக்காக பரிஞ்சு பேசத்தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மனசும் கண்ணும் கலங்குனது எதுவுமே போலி கிடையாது. ஆனா அந்த கண்ணீரை அட்வான்டேஜா எடுத்துக்கலான்னு மட்டும் நீ நினைச்சிடாத. இங்கே இப்போ பாக்குற தமிழரசி வேற, இனிமே நீ பார்க்க போற தமிழரசி வேற. உன் மனச மாத்திக்க. பவானி, பவானி. என்ன சார், நான் தான் ஃபோன் பண்ணுங்க நீங்க சொல்ற இடத்துக்கு வரேன்னு சொன்னேனே, ஏன் சார் அதுக்குள்ள வந்துட்டீங்க? நீ வருவியா மாட்டியான்னு எனக்கு தெரியாது. அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா? காயத்ரி எங்க? உனக்கு அவ இருக்க இடம் தெரியும் தானே? இருக்கிற இடம் தெரியாது சார், ஆனா கான்டாக்ட்ல இருக்கேன் சார். உன்னை விசாரிச்சது அவளுக்கு தெரியுமா? தெரியாது சார். போய் சொல்லாத. நீ சொல்லாம அவ எப்படி ஆசிரமத்திலேருந்து காணாம போவா? சத்தியமா நமக்குள்ள இருக்கிற கான்டாக்ட் அவளுக்கு தெரியாது சார். நான் சொல்லல சார். ஆமா, அவ அனாதை ஆசிரமத்தில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது அவதான் என்ன அங்க கூட்டு போனா. அப்போ என்கிட்ட ஏன் சார் கேள்வி கேட்குறீங்க? இங்க பார், உன்னை நான் விசாரிக்க வந்தா நீ என்ன விசாரிக்கிறியா? காயத்ரி எங்க போ? தெரியாது சார், ஆனா நாளைக்கு காலையில நாங்க மீட் பண்றதா பிளான். பிளானா? ஏன்? தெரியாது சார். நாளைக்கு பல்லாவர நகை கடைக்கு என்ன வர சொல்லியிருக்கா. ஏற்கனவே நீங்க கொள்ளடிச்ச அதே நகை கிடைக்கா? ஆமா சார், அங்கதான். ஏன்? ஏன்னு தெரியாது சார். அவ ஒரு மாதிரி ஏடாகோடமான ஆளு. ரொம்ப கேள்வி கேட்டா துரத்திடுவா சார். அதனாலதான் அவகிட்ட நான் எதுவுமே கேக்குறது கிடையாது. நானும் அவளை சந்திக்கிறேன்னு மெசேஜ் மட்டும் அனுப்புனேன். மெசேஜ் அனுப்புனியா? ஆமா சார். செல் எடுத்துட்டு வா. ஏன் வர சொல்லியிருக்கா? என்னமோ அவ குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, எங்கேயோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காளாம். அவளுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதான், அதனால தான் வர சொல்லியிருக்கா. ம், சரி சார். நான் என்ன சார் பண்ணட்டும்? போவா வேணாமா? நீ போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சார். நான் சொன்ன லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக சப்ளையருக்கு அனுப்பிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் அந்த கோயம்புத்தூர் டீலருக்கும் மேடம் கேபின் சரி நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சு வைங்க. ஓகே சார். என்ன மேடம் பரபரப்பா வரீங்க, பரபரப்பா பேசுறீங்க, பரபரப்பா நிக்கிறீங்க? அதான் பரபரப்பா இருக்கேன்னு தெரியுதுல்ல. ஆ, நான் இப்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். இத பாருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பப்ப நான் கேக்குற ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க இந்த உப்பு கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. சரிங்க நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சுப்பிரமணி சார் கேபினுக்கு போய் ஃபைல போட்டு கீழே இருந்து அவருக்கு தெரியாம இந்த போனை எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். குட். இப்போ அதை அப்படியே கொண்டு போய் எப்படி எடுத்தீங்களோ அப்படியே வச்சிருங்க. மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் மேடம். இல்ல மேடம், திரும்ப நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, நான் ஃபைல போட்டு திரும்பிய கீழே இருந்து எடுத்து உங்ககிட்ட வந்து கொடுத்து சொல்றேன்ல, அதை மட்டும் செய்யுங்க. மேடம் நல்லா யோசனை பண்ணிக்கங்க மேடம். இங்க இருந்து போயா முதல்ல. ஓகே மேடம். May I come in, sir? Come in.
சார் இப்போவாது கூப்பிட்டுட்டு கரெக்டா உள்ள வந்தனா சார்? இப்போவாது மேனேஜ் தெரிஞ்சா சரி. என்ன? ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபைல் கரெக்டான ஃபைல் இதோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. காலையில டெலிஃபோன் பில் கொண்டு வந்த, இப்போ இபி கார்டு கொண்டு வந்திருக்கியா? ஐய இல்லை சார், இது நான் கரெக்டாக செக் பண்ணி எடுத்துட்டு வந்த ஃபைல் சார். சார் நீங்கள் இதை செக் பண்ணி சைன் பண்ணிட்டீங்கன்னா ஆடிட்டருக்கு அனுப்பிட்டோன்னா அவர் ரிப்போர்ட் அனுப்பிடுவார் சார். இது மகா மேடம் கையெழுத்து போட வேண்டியது. நான் எதுக்கு போடணும்? சார் அவங்க இப்போ தான் வந்தாங்க. அவங்க போட்டா என்ன, நீங்கள் போட்டா என்ன, அதான் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிடுச்சே. எடுத்துட்டு போ. தேங்க்யூ சார். தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசி பொழுது போட்டு. இங்கதான் இருக்கா போனு. ஹாய் மணி. வாங்க மகா. என்ன காலையில இருந்து ஆளை காணோம்? ரொம்ப பிஸியா? சாப்பிட்டீங்களா? எப்படி யாராவது அக்கறைப்படுற ஆளு இருந்தா அதுக்காக இந்த உலகத்தையே விலையா கொடுக்கலாம் மணி. ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? அது இருக்கட்டும், ஒரு 15 நாள் நமக்கு ஒரு ஃபாரின் டூர் இருக்கு, அதுக்கு போயிட்டு வரலாம். ரெடி ஆயிக்கோங்க. என்னங்க 15 நாள் ஃபாரின் டூரா? என்ன திடீர்னு? எல்லாம் திடீர்னு தான் நடக்குது, திடீர்னு தான் தோணுது. என்னது? ஐ மீன் ஃபாரின் டூர் போகணும்னு தான் உங்களுக்கு தக்கல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணது. அது நாளைக்கு வந்துரும் நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட்ல நம்ம கிளம்புறோம். அப்புறம் வரல அப்படி இப்படிலாம் நீங்க சாக்கு சொல்லக்கூடாது. டிக்கெட்ல போட சொல்லியாச்சுப்பா. எதுக்கு மகா? நீங்க மட்டும் போயிட்டு வரலாமே. நம்ம கம்பெனிக்கு ஃபாரின் இன்வெஸ்டர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அவரை மீட் பண்ண போறோம். ஆமா, உங்க அப்பாவோட ட்ரஸ்ட் மேட்டர் என்னாச்சு? அது ஏதோ சில ட்ரஸ்டுகள்ல குழந்தைகளை பணத்துக்கு வித்துட்டாங்க போல இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மணி. கவர்மெண்ட் ட்ரஸ்ட் சட்டங்களை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு கிளியரன்ஸ் கிடைக்க ஐ திங்க் இட் வில் டேக் couple of months. என்ன சட்டமோ? இந்த காலத்துல நல்ல காரியம் பண்றது கூட தடங்கல் தான். அதுலயும் இந்த மகா ஆரம்பிச்சா எந்த காரியத்துல எந்த ரூபத்துல தடங்கல் வரும்னு சொல்லவே முடியாது மணி. கவலைப்படாதீங்க, இந்த மணி உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பான். ரியலி? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆஹா, இந்த கதையெல்லாம் வேண்டாம். கரெக்டா ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ். சோ ஸ்வீட். ஆனா இந்த வார்த்தைய கடைசி வரைக்கும் மறக்க கூடாது, சரியா? ஐயோ, யூ ஆர் மை சாக்லேட் பாய். இந்த கணத்தை ப்ளீஸ். ஓகே ஓகே. கதவை பார்த்து தரமா, உடஞ்சிட போகுது. நீங்க ஏன் காலிங் பெல் இத்தனை தடவை அடிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி காலிங் பெல் எங்க வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா? இல்ல இங்க யாருக்காவது செவிடா? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? என்னமோ ஆச்சு. என்னம்மா? என்ன கோவம்? எங்க போனீங்க இன்னைக்கு? ஏன் கேக்குற? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வேற எங்க போறேன்? ஆபீஸ்க்கு தான். உன் கேள்வியே அபத்தமா இருக்குமா? ஓ, நான் அபத்தமா? அப்ப நீங்க ரொம்ப சுத்தமா? உனக்கு இப்ப என்னதாமா பிரச்சனை? நான் ஃபோன் பண்ணப்ப நீங்க ஏன் போனை கட் பண்ணீங்க? யாரு? நானா? நீ எப்ப எனக்கு ஃபோன் பண்ண? அப்புறம் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சீங்க? நீ ஃபோன் பண்ணா நான் ஏமா சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன்? ஓ, அப்ப போன் என் பேரை கேட்டதும் அதுவாவே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? இது பாரு, காலையில என் ஃபோன் தொலைஞ்சிருச்சு. ஓ, அப்ப இப்ப இருக்கு? ஐயோ, இது சாயங்காலம் தான் கிடைச்சதுமா. அப்ப இந்த காலையிலக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல நீங்க எங்க தொலைஞ்சு போனீங்க? நான் எங்க தொலைஞ்சு போனேன்? ஆபீஸ்ல தான் இருந்தேன். ஓ, ஆபீஸ்ல இருந்தீங்களா? நான் உங்களை கேட்ட ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா நீங்களும் மகாவும் வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. அது யார் சொன்னது? ஆபீஸ்ல நீங்க லவ் லெட்டர் எல்லாம் எழுதுறீங்களாமே. இதை யார் சொன்னது? ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க எதுக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறீங்க? அதை யார் சொன்னது?
ஆபீஸ் ஸ்டேஷனரி பேப்பர்ஸ்ல எல்லாம் லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்களாமே? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? ஆமா, அப்படி அதை யார் சொன்னது இதை யார் சொன்னது மாத்தி மாத்தி எவ்வளவு நேரம் என்ன சமாளிக்க போறீங்க? ஆபீஸ்ல இருந்து வந்தது வராதமா இப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல அவ வர்த்து எடுக்கா, இங்க நீ வர்த்து எடுக்க. அப்ப அவளும் நானும் ஒண்ணா? நான் அப்படி சொல்லலமா. அதையே இவ்ளோ வருத்தப்பட்டு சொல்றீங்க? உனக்கு என்னாச்சு? பைத்தியம் கிட்ட ஏதாவது பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிச்சிட்டா உங்களுக்கு எல்லாம் வசதியா தானே ஆயிடும். யோ ப்ளீஸ். இப்படிதான் அந்த மகாகட்டியும் கெஞ்சுவீங்களா? நான் எதுக்குமா அவளை கெஞ்சணும்? உங்க காதலை ஏத்துக்க சொல்லி. அவ எதுக்கு என் காதலை ஏத்துக்கணும்? ஓ, அப்ப நீங்க அவளை காதலிக்கிறது நிஜம் தானே? நான் இப்போ அப்படி சொன்னேன். இப்பதானே சொன்னீங்க அவ எதுக்கு ஏன் காதலை ஏத்துக்கணும்னு. அப்ப அதானே உண்மை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? பின்ன நான் கேட்ட கேள்விக்கு நான் எப்ப அவளை காதலிச்சேன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அவ எதுக்கு என் காதலை ஏத்துக்கணும்னு கேட்டா வேற என்ன அர்த்தமா? நீ என்ன குழப்பற. இல்லங்க, இல்ல, நான் இப்பதான் தெளிவாயிட்டு வரேன். பாருமா, தப்பி தவறி வாயில அப்படி வந்துருச்சு. இது வரைக்கும் வார்த்தை மட்டும் தானே தவறி இருக்கு. உனக்கு இப்ப என்னதான் தெரிஞ்சாகணும்? நீங்க எதுக்கு 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுனீங்க? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ எனக்கு தெரியாம இன்னும் நிறைய விஷயம் இருக்கோ? இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அப்ப இவ்வளவு நாளா நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான். எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? உண்மையை மட்டும் பேசுங்க. அதத்தான் பேச போறேன். அன்னைக்கு ஒரு நாள் எங்க ஸ்டெனோ ஆபீஸ்க்கு வரல. மகா உங்களை அதனால ஆபீஸ் லெட்டரை டிக்டேட் பண்ண கூப்பிட்டா? என்ன பார்த்ததும் ஆபீஸ் லெட்டரை டிக்டேட் பண்றதை விட்டுட்டு ஏதோ காதல் கடிதத்தை டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது உங்களுக்கு பிடிக்கல. அதனால நான் அந்த லெட்டரை எழுதாம நீங்க 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுனீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த பொய்யை நான் நம்பணுமா? இதுதான் உண்மை. அப்புறம் ஏன் அன்புள்ள மகாவுக்குன்னு எழுதுனீங்க? அதை எழுதுனது நான் தான். அதை அவ சொல்லும் போது எனக்கு தப்பா தோணல. அதுக்கப்புறம் அவ பேசின எல்லா வார்த்தையும் எனக்கு தப்பா தெரிஞ்சது. அதனாலதான் ஸ்ரீராம ஜெயம் எழுதினேன். சைவ ஹோட்டல்ல சால்னா கிடைக்குதுன்னா யாராவது நம்புவாங்களா? இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? ஏன் மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் இல்லையோ? ஓ, மகா இங்க வந்தாளா? அவ வந்தாளா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன மீறி கத்தாதீங்க. உங்களை மீறி கத்த எனக்கும் தெரியும். இனிமே என்ன கத்துறதுக்கோ இல்ல கேள்வி கேட்கறதுக்கோ உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அருகதையும் கிடையாது. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன? இன்னைக்கு மகா எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தா? சுமார் ஒரு 4:30 மணிக்கு வந்திருப்பா. காலையில அவ ஆபீஸ்க்கு வரல? வரல. எங்க போனா? என்ன கேட்டா? ஷாப்பிங் போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவா. அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நிச்சயமா தெரியாது. தெரியாதுன்னு சொல்றேன்ல. நீங்க அவளை கேக்கல? நான் எதுக்கு அவளை கேட்கணும்? அவ உங்ககிட்ட சொல்லல. அவ எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? அப்ப இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. என் மேல சத்தியமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது? நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு? அத அவகிட்ட போய் கேளுங்க. டேய், சொல்லுங்கறல. இளவரசி, இளவரசி. இத பாருங்க, இன்னைக்கு இது ஏறும். ஏறும்குள்ள நீங்க வரவே கூடாது. சித்தி, சித்தி. என்னம்மா? குழந்தை எங்க சித்தி? இங்கதான் இருந்தா. பசியால அழுத்துட்டு இருந்தா, பால் எடுத்துட்டு வரலான்னு போயிருந்தேன். அங்க இல்லையே. உள்ள இல்லையா? இல்ல. குழந்தை உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைச்சேன். இல்லையேம்மா. சரி, நான் மேல போய் பார்த்துட்டு வரேன்.
என்னம்மா? ஜூலி எங்க? ஜூலியா என்கிட்ட கேக்குற? இங்க எங்கேயாவது தான் இருப்பா. சித்தி, ஜூலிய பாத்தீங்களா? இல்லம்மா, மாடியில கூட பாத்துட்டு எங்கேயுமே காணோம். போச்சு போச்சு, ஏதோ திட்டம் போட்டுதான் வந்திருக்கா. என்னடி வளர்ற? என்ன திட்டம்? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவளை நம்பாதீங்கன்னு. கேட்டீங்களா? என்ன என்ன நடந்துச்சு? அத முதல்ல சொல்லுமா. என்ன நடக்கணும்? அவ புத்திய காட்டிட்டா. ஆனா உன்னத்த ஏதோ தப்பு நடக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஏண்டி காரணம் நான்? என்னடி வளர்ற? காரணம் நானா? ஜூலிக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? ஜூலி இங்க கொண்டாந்து விட்டது உங்க மாமா. போய் அவரை போய் கேளு. ஆவுன்னா எல்லாத்துக்கும் இழிச்சவாய் நான் தான் கிடைச்சேன். இந்த உலகத்துக்கு உங்க மாமாவுக்கு, உனக்கு, ஜூலிக்கு எல்லாரும். மாமாவுக்கு மட்டும்தான் நான் கேரண்டி. ஆனா ஜூலிக்கு நான் கேரண்டி இல்ல. அவ இங்க தங்கறதுக்கு உங்ககிட்ட தானே பெர்மிஷன் கேட்டாங்க. என்ன கேட்கலையே. என்ன கேட்டிருந்தா நான் மூஞ்சி நடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிருப்பேன். அடிப்பாவி, ஏடி இதே வார்த்தை அவர்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானேடி? உன் வாயில என்ன பிளாஸ்டர் போட்டு அடைச்சிருந்தது. என்கிட்ட கேட்டானு உன்கிட்ட கேட்டானு சொல்லிருக்க வேண்டியதானேடி? இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷின்னு நீங்க உங்க மாமியார் புத்தி காட்டின பிறகு நான் என்னத்த பண்ண முடியும்? அம்மா, ஏண்டி மாமியார்? ஏண்டி மாமியார் மாதிரியா நான் உங்ககிட்ட நடந்துக்கிறேன்? ஆமா, நீங்க மாமியார் மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு அத்தை. ஒரு மாமியார் மருமகளுக்கு அம்மா ஆக முடியாது. மாமியார் மாமியார் தான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை? நடந்ததையே சொல்லாம என்னத்தையோ பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ அத்தை, அருள காணோம். என்னடி சொல்ற? குழந்தைய காணுமா? என்னடி சொல்ற? ஏண்டி இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? பாசனம் வந்துட்டு அம்மாவை பொண்ணு கண்ணுல தண்ணி விட்டுக்கிட்டு அரை மணி நேரம் கட்டி பிடிச்சு நிக்க வேண்டியது. கோவன் வந்துட்டு அரை செகண்ட்ல கடிச்சு கொதறிக்க வேண்டியது. இப்ப உங்க பிரச்சனையா முக்கியம்? முதல்ல குழந்தைய தேடுவோமா? அத்தை, நான் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், இங்க இல்ல. நான் மொட்டை மாடியில கூட பார்த்துட்டேன், அங்கேயும் இல்ல. போய் பார்க்கலாம், திருப்பி போய் பார்க்கலாம், வாங்கடி. ஐயோ அருள், ஐயோ லான்ல எங்க விட்டு இருந்தீங்களா? பார்த்தாச்சுமா. அருள் எங்கடி? நம்ம எங்கேயாவது வெளில போலாமா? ஆட்டோ பிடிக்கலாமா? அங்க பாரு ஆட்டோ. ஆட்டோல போலாமா? நீ நானும் வா. ஆட்டோ அங்க பாரு, ஆட்டோ பாரு. ஆட்டோல போலாமா? ஆட்டோ ஆட்டோன்னு கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. என்னடா பாக்குற? ஆட்டோன்னு கூப்பிடுறா. ஜூலி, பூஜா, குழந்தைய குடு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தைய கடத்த பாப்ப நீ? இல்ல பூஜா, பேசாத, கொன்னுடுவேன் உன்னை. என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? ஏன் இங்க தங்குறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல, நான் வந்து குழந்தைய கடத்த வரல பூஜா. அந்த மாதிரி என்ன இல்ல எனக்கு. அதான் நான் இப்ப பார்த்தேன்ல. அவசரமா ஆட்டோ பிடிச்சு கடத்த பார்த்தல. போற இங்க இருந்தா என் வீட்டுக்குள்ள வராத. வந்த உன் காலை உடைச்சிடுவேன். பூஜா, பூஜா, ஜூலி உள்ள போ. அத்தை, அவளை நான் வெளியே போன்னு சொல்றேன். நீங்க உள்ள வந்து கூப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அத்தை, குழந்தை காணாம போய் எத்தனை நிமிஷம் ஆகுது? 10 நிமிஷம் ஆச்சுமா. 10 நிமிஷம் காணாத குழந்தைய கடத்தறவளா இருந்தா இந்நேரம் எடுத்துட்டு போயிருப்பா. ஆட்டோவை கூப்பிட்டு காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். ஆட்டோல ஏறி போயிருப்பா. இந்த வேலைக்கு ஊரை விட்டே போயிருப்பா. சந்தேகம் சந்தேகம் வந்து எதைதான் சந்தேகப்படுறதுன்னு விவஸ்தையே எல்லாம் போச்சு. லாஜிக்கா யோசிக்க முடியாத அளவுக்கு பாசம் கண்ணை மறைக்குது. சாரி பூஜா, குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தா. அதான் விளையாட்டு காட்டலான்னு ரோடு கூட்டிட்டு வந்தேன். குழந்தைய கடத்துற என்னோட எனக்கு சத்தியமா இல்ல பூஜா. நான் எப்பயோ திருந்திட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பு பூஜா. பூஜா பூஜா, ஜூலி ஜூலி, ஐம் சாரிம்மா. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐம் சாரி. என்னமோ ஏதோ பதட்டம் அவளுக்கு. என்னமோ ஜஸ்ட் ஏதோ டென்ஷன் ஆயிருக்காம்மா. அதனால்தான் அப்படி பேசிட்டா, அப்படி நடந்துக்கிட்டா. அவளை தப்பா நினைக்காதம்மா. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இல்ல மேடம், உங்களுக்கு நான் டிஸ்டர்பா இருந்தா இப்பயே சொல்லிடுங்க. நான் வீட்டை விட்டு போயிடுறேன். ஜூலி, என்னம்மா இது? பிள்ளைத்தாச்சி பொண்ணு, இப்படிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, மோகன் சர்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ ரெஸ்ட் எடுமா. ஓகே, ஐம் சாரி. வீட்டுக்குள்ள போம்மா. நிறுத்துப்பா நிறுத்துப்பா. இந்தாப்பா.
எனக்கு முன்னாடியே வந்து நின்னுடுவாளே. இன்னும் என்ன ஆளை காணோம்? ஏய் ஏய் இங்க பாரு. யார் நீங்க? என்னடி இது? பாரு, உன்னோட குங்குமம் போட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இந்த பரதாவை போட்டுக்கோ. புடி. அது சரிடி. போன வாரம் தான் நகை கடையில திருடணும். ஏதோ நம்ம செஞ்ச புண்ணியம். அன்னைக்கு நம்ம மாட்டாம தப்பிச்சிட்டோம். திரும்பவும் அதே கடையில திருடுறது ஆபத்து இல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நாம கண்டிப்பா மாட்டிக்க மாட்டோம். எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த ஓனர் கிட்ட என் மூஞ்சிய க்ளோஸ் அப்ல வேற காமிச்சிட்டேன். இந்த பாரு, நீ தேவையில்லாம பயப்படாத. நாம மாட்டிக்க மாட்டோம்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம போன வாரம் தான் இந்த கடையில திருடணும். அதனால ஒரே வாரத்துல நம்ம இங்க மறுபடியும் திருடுவோம்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, எனக்கு அர்ஜென்ட்டா குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது. இந்த கடையில மட்டும்தான் எந்த நகை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். திருடின கடையில திரும்பவும் திருடுறது ரொம்ப சுலபம். எல்லாத்தை விட ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம திருடினது அந்த கடையில் உள்ள சிசிடிவி கேமரால பதிவாகல. அதனால கேமரா செட்டப் சரியில்லைன்னு அதை மாத்த போயிருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கும் அந்த கடையில கேமரா ஒர்க்கே செய்யாது. அடிப்பாவி. ஐயோ, நம்ம போய் நம்ம வேலை செய்யலாம். சும்மா வழவழன்னு பேசிட்டு இருக்காத. வா, சீக்கிரமா போலாம். வா. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ காயத்ரி, யாரு? நான் சண்முகம் பேசுறேன். எனக்கு சண்முகத்தையும் தெரியாது, ஆறுமுகத்தையும் தெரியாது. வே போன. ஹலோ. சண்முகத்தை தான் தெரியாது. அபிநயா தெரியுமா? இப்போ அவ என்கிட்ட தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? ஹலோ ஹலோ. ஐயோ, என்னாச்சு? ஒரு நிமிஷம் பேசாம இருடி. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். காயத்ரியாவது இஸ்திரியாவது எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது. சார் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐம் சாரி சார், ப்ளீஸ் சார். எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு சார். நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் சார் தானே? பரவாயில்லையே, நீ புத்திசாலி தான். என்னமோ சார், கடவுள் என்ன அப்படி படைச்சிட்டாரு சார். அது விடுங்க சார். அபிநயா இப்போ என் கஸ்டடியில் தான் இருக்கா. சார், அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா சார். அவளை ஏன் போய் தொந்தரவு பண்றீங்க? உங்களுக்கு தேவை நான் தானே. என்ன வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அனாவசியமா என் குழந்தை வாழ்க்கையோட விளையாடாதீங்க சார். நீ நகை கடைக்கு திருட போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அபிநயா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா. இப்போ நகை கடை வாசல்ல நிக்கிறல்ல, இப்போ இந்த நிமிஷம் அவ என் கஸ்டடியில் இருக்கா. சார், அபிநயாக்கு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கட்டியாச்சு. நீ அதுக்காக நகை கடைக்கு திருட போகாத. உடனே ஆசிரமத்துக்கு திரும்பி வா. இல்ல சார், நான் நகைக்கடை வாசல்ல எல்லாம் இல்ல, நான் கோவில்ல. காயத்ரி, நீ ஏற்கனவே நகை கடைக்கு வரப்போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நீ உள்ள போனா உன்னை கையங்குளமா பிடிக்கிறதுக்கு போலீஸ் அங்கே ரெடியா இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா 4 வருஷம் ஜெயில் தான். புழலுக்கு போறியா இல்ல புள்ளைய பாக்குறதுக்கு இங்க வரியா? முடிவு பண்ணிக்க. என்ன நகை கடைக்கு போலாமா? ஏ பவானி, உண்மையை சொல்லு. அந்த ஏசி சண்முகத்துக்கு ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது? அது எனக்கு எப்படி தெரியும்? ஏய், நம்ம இந்த நகை கடையில திருட போறது போலீஸ்க்கு எப்படி தெரியும்? உண்மையா சொல்லுடி. என்ன மன்னிச்சிரு காயத்ரி. அவரு என் வீடு தேடி வந்துட்டாரு. இந்த செக்ஷனு அந்த செக்ஷனு பேரெல்லாம் சொல்லி 10 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னாரு. எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு காயத்ரி. சீ, கூட இருந்தே குழி பறிச்சுட்டு ஏன் கூட வேலை பார்க்கறதுக்காக வரியா? இன்னியோட நீ கட். இனிமே நீ என் மூஞ்சியில முழிக்காத. காயத்ரி ப்ளீஸ் காயத்ரி. சாரி காயத்ரி, என்ன மன்னிச்சிரு. குடிங்க. அண்ணா இங்கே நிப்பாடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ. இந்தா அபிநயா குட்டி. அம்மா. அங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் விளையாடு போ. ஏன் இப்படி பண்ண?
சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். உன்னை திருடக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, ஏன் அப்படி பண்ற? எனக்கு வேற வழி தெரியல சார். உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. எனக்கு உங்கள மாதிரி போலீஸ்காரங்க மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. நீங்க என்ன விடுற மாதிரி விட்டுட்டு அப்புறமா என்ன தூக்கி ஜெயில போட்டுருவீங்க. அப்புறம் என் குழந்தை அபிநயா அவ அனாதைய நிப்பா. அந்த பயத்துல தான் அவளை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம் சொல்லி போயிட்டேன். உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு நினைக்கிறேன்? போலீஸ் உன்னை துரத்த ஆரம்பிச்சா இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு நீ போனாலும் உன்னால தப்பிக்கவே முடியாது. தனியாவே உன்னால தப்பிக்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த சுமையோட தப்பிப்ப? சார் நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியல. எனக்குன்னு ஒரு எதிர்காலமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது என் கடந்த காலத்தை விட மோசமா நிச்சயமா ஒரு நரகமா தான் இருக்கும். இங்க பாரு ஜெயந்தி. ஜெயந்தியா? சார் என் பேர் காயத்ரி சார். ஐம் சாரி. ஜெயந்திங்கிறது என் ஒய்ஃபோட பேரு. அன்னைக்கு உன்னையும் உன் குழந்தையும் பார்க்கணும் தான் நானே என் ஒய்ஃபை இங்கே வந்தோம். பட் உன்னை பார்க்க முடியல. நீ ஏன் என்கிட்ட இருந்து ஓடுறேன்னு எனக்கு புரியுது. மற்ற சராசரி ஆம்பளைக்கு மாதிரி என்னை நினைக்காத. நான் அப்படி இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒய்ஃபை ரொம்ப நேசிக்கிறேன். நீ என்கிட்ட எந்த பயமும் இல்லாமல் பழகலாம். ஒரு போலீஸ்காரனா நான் உங்ககிட்ட பழக விரும்பல. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக உனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதே சமயம் உன்கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு உதவி வேணும். உதவியா? சார் நான் என்ன உதவி செய்ய முடியும் உங்களுக்கு? நாளைக்கு நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ம் எங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு அவள் உங்ககிட்ட சொல்லுவா. ஓகே சார். என்னால் பண்ண முடிஞ்ச உதவினா நான் கட்டாயமாக செய்கிறேன் சார். காயத்ரி, உனக்காக நான் மேனேஜர்கிட்ட பேசி நீயும் குழந்தைய மறுபடியும் இங்கே தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். குழந்தைக்கு தேவையான மருந்தையும் நான் ரூமில் வாங்கி வச்சுருக்கேன். உனக்கு தேவையான பணமும் வச்சுருக்கேன். மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிடாத. ஏன்னா உன்னை தேடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இல்லை சார், இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ஓட மாட்டேன். திருடவும் போகாத. ஓகே சார். ஆனால் சார் எனக்கெல்லாம் யார் சார் வேலை கொடுப்பாங்க? அப்படியே ஒரு ஆஃபீஸ் ஜாப் கிடைச்சாலும் எனக்கு இந்த 9 to 5 ஜாப் எல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. ஏதாவது துருன்னு இருக்க வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வேலை, உனக்கு தேவையான பணம் ரெண்டுத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். என்ன சார், என்னையும் போலீஸில் சேர்த்து விடலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களா? துப்பறியும் காயத்ரி, கன் ஃபைட் காயத்ரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் காயத்ரி. சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருமா, என்ன எதுவும் வம்பளை மாட்டி விட்டுறாத. அப்புறம் என் வேலைக்கு ஒலையாயிரும். இன்னும் யாரும் சாப்பிட வரலையா? இல்லம்மா, பூஜாவை கூப்பிட்டேன், அவ வரல. ஜூலியை கூப்பிட்டேன், அவளும் கோச்சிட்டு இருக்கா. சமைச்சு வச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். சாப்பாடு தான் வேஸ்ட் ஆகுது. ஏய் பூஜா, சாப்பிடவா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஜூலி, மேடம் வா உட்கார், சாப்பிட வா. எனக்கு சத்தியமா பசி இல்லை மேடம். சமைச்சது என்னம்மா பண்றது? ஆளாளுக்கு சாப்பாடு மேல கோவத்தை காட்டினா என்ன அர்த்தம்? சரி, காலையில ஏதோ நடந்து போச்சு, அதோட மறக்காம ஜப்பு மாதிரி இழுத்தா என்ன அர்த்தம்? ஐயோ மேடம், சத்தியமா அதெல்லாம் நான் மறந்துட்டேன். எனக்கு உண்மையிலேயே பசி இல்லை. ஓரளவுக்கு தான் நானும் பொறுத்து போவேன். என் கோவத்துல இது வரைக்கும் 10% கூட யாரும் பார்க்கல. அனாவசியமா என்ன சீண்டி பார்த்து வாங்கி கட்டிக்காதீங்க. அம்மா, பூஜாவுக்கு உங்க மேல கோவம். வீட்டு வாசலையே வச்சு திட்டிட்டீங்கன்னு சொல்லி, அதுவும் ஜூலி முன்னாடி திட்டிட்டீங்கன்னு ரொம்ப கோவப்பட்டா. நான் ஜூலி முன்னாடி திட்டினதை பத்தி பேசுறாளா? ஊர் பார்க்க அவதானே கை நீட்டி அடிச்சு திட்டிருக்கா. என்ன சொல்றாளா?
ஏ அவ தானே சொன்னா மன்னிக்கணும், எல்லாருக்கும் திருந்தறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அப்படி இப்படி அன்னைக்கு பேசினால, தோ இப்ப சான்ஸ் கொடுக்கறேன் ஜூலிக்கு. நான் ஒன்னும் அவளுக்கு ஜால்ரா போடல. இந்த வேதாளம் தான் முருங்கை மரம் ஏறுது. என்ன நீங்க பாட்டுக்கு ஜால்ரா வேதாளம் முருங்கை மரம்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருடி, போர்வை எவ்வளவு நீளம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு தான் காலை நீட்டணும். நீ உன் சைஸுக்கு மீறி காலை நீட்டிட்டு இருக்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சொல்லிட்டேன். பாருங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு திமிரா கதவு சாத்திட்டு போறா பாத்தீங்களா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கு. இந்த பாரடி பூஜா, உனக்கு நான் அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் மருமகளா தான் இருக்கணும்னு நினைச்சியானா அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. சின்ன குழந்தைங்க தூங்க விடாது, பெரிய குழந்தைங்க வாழ விடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு ஜெயஸ்ரீ. மேடம், நான் வேணா பூஜா கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேக்குறேன் மேடம். எதுக்கு? தேவையில்லை. நீ என்ன தப்பு பண்ண? சரி விடுங்க, சாப்பிடுங்கம்மா. இந்த பாருங்க ஜெயஸ்ரீ, என் சாப்பாடை ரூம்ல கொண்டு வந்து கொடுத்துருங்க. மேடம், பாருங்க பாருங்க, ஆளாளுக்கு சாப்பாடு மேல கோவத்தை காட்டுறதுல எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. இவ்வளவு சமைச்சு சாக்கடையில கொட்டுறதுக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சாப்பாடு வேஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? வயிறு எரியுதுங்க எனக்கு. எத்தனை ஏழைங்க இன்னைக்கு ராத்திரி சாப்பிடாம இருப்பாங்க தெரியுமா? எத்தனை பொம்பளைங்க வயிற்று பசிக்காக அவங்க கற்பையும் மானத்தையும் பெத்த குழந்தைகளையும் விக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஒரு பிடி சோறுக்காக கொலை பண்ண கூட தயாரா இருக்காங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா இது? இல்ல யாருக்காவது இத பத்தி ஏதாவது கற்பனையாவது உண்டா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. ஏன்னா அந்த மாதிரி அபலைகளுக்காகவும் சமுதாயத்துல வஞ்சிக்கப்பட்டவங்களுக்காகவும் நான் தினம் தினம் வாதாடுறேன். அந்த பசியும் பட்டினியும் வலியும் வேதனையும் எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நல்ல அரிசி வேணும்னா கிலோவுக்கு 52 ரூபா கொடுக்க வேண்டியது. கெட்ட கேடு சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கு கிட்ட போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் சமைச்சு சமைச்சு கீழே கொட்ட நம்மளால முடியுமா ஜெயஸ்ரீ? இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க நான் சொல்றத. சமைக்கிற சாப்பாடை கீழே கொட்டுறதும் வேஸ்ட் பண்றதும் கிரிமினல் ஆஃபென்ஸ்னு இந்தியன் பீனல் கோட்ல வரப்போகுது. அந்த அளவுக்கு நம்ம ஜனத்தொகையும் விலைவாசியும் போய்கிட்டே இருக்கு. தங்கத்தை விட அரிசி தான் காஸ்ட்லி ஆக போகுது பாருங்க. இப்படியே நான் மட்டும் பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருந்தா ஒன்னும் சரிப்படாது. இந்த பாருங்க ஜெயஸ்ரீ, இனிமேல இருந்து யாருக்கு சாப்பாடு வேணும்னு கேளுங்க, அவங்களுக்கு மட்டும் சமைங்க, மத்தவங்களுக்குலாம் நோ சமையல். ஆமா, இப்படி எல்லாம் திமிரு பிடிச்சு சமைக்கிற சாப்பாடை வேஸ்ட் பண்ணா அந்த பாவம் சும்மா விடாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.